அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மேட்ச் வந்து எப்படி போணுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்டி. அந்த மேட்ச்ல நம்ம வந்து கடைசி நேரத்தில் டெலிகிராம் சேனல்ல எல்எஸ்டி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுவும் வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். வீடியோவில் வந்து ஏன் வேரியேஷன் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து மாறுறப்போ நம்ம அதனால வந்து இப்போ அதுல நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இப்போ நீங்க பழைய டீமுக்கும் இந்த டீமுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. அதனால நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸை மாற்றணும். அதனால எப்பவுமே டெலிகிராம் சேனல்ல சொல்றது தான் இறுதி முடிவு. ஸோ அதையவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, நேற்று என்னென்னலாம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு கிஷான் வந்து நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லியிருந்தோம், நல்லா விளையாடல. நிக்கலஸ் பூரான் வந்து நம்ம வந்து நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லியிருந்தோம், பட் நான் அது மட்டும் நல்லா விளையாண்டுருந்தேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து கிரிக்கெட் நாலேஜ் எதையுமே உள்ள வச்சு நம்ம சொல்லலை. ஜோதிடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அன்னைக்கு நாள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். அப்படிங்கிறப்போ அவங்களுடைய நாள் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு போய் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபக்ட் அப் டேவா கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் விளையாடுறதுங்கிறது சில பேருக்கு ரத்தத்திலே ஊறி போயிருக்கும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஜோதிடம் ஒரு முக்காவாசி இல்லைன்னா ஒரு 80% ஒர்க் அவுட் ஆகும். சில நாள் ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நாள் நேற்று. சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பொதுவாக வந்து இது செம்ம ரைவல்ரி மேட்ச்சு. இது வந்தாலே வந்து ஆர்சிபியை போட்டு அடி அடி அடிப்போம். இன்னொன்று என்னன்னா, ஸ்டாட்ஸ் படி ஆர்சிபி ஒரு தடவை கூட நம்ம கிட்ட வந்து ஜெயிச்சது இல்லை. ஒரே ஒரு தடவை எப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் சீசன் 2008 ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த சீசன்ல தான் வந்துட்டு இது நல்லா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவங்க ஜெயிக்கல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் எப்பவுமே ஜெயிப்போம். ஸோ இப்போ அது மாறுமா அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸோட நம்ம எதிர்பார்ப்போட உள்ள போவோம். ஸோ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 8வது மேட்ச் 28ஆம் தேதி நடக்குது. 7:30 மணிக்கு நடக்குது. ஓகேவா? சென்னையில் நம்ம ஹோம் கிரவுண்ட் தான். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஹோம் கிரவுண்ட் தான். நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டெலிகிராம் லிங்க், அதாவது இது வந்து QR கோடு, இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா, கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சேனலுக்கு போகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வீடியோவில் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் தான் போடுவோம். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது ப்ரைவேட் ஆக்குவேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி யார் உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் அலோவ் பண்ணுவோம். ஸோ பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன், டாஸ், வின்னர் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸ்குவாட், சிஎஸ்கே ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆர்சிபி ஸ்குவாடில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்ததாக பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போவோம். இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு மேட்ச். எப்படின்னா 10-10 வரைக்கும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. 10-10க்கு அப்புறம் வந்து வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போகுது. அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் ஒரு 2 விதமான போக்கை சந்திக்கும். எப்படின்னா 10-10க்கு முன்னாடி ஒரு டீம் சூப்பராக விளையாடும், 10-10க்கு அப்புறம் இன்னொரு டீம் சூப்பராக விளையாடுவோம். நம்ம வந்து ஆனாலுமே 10-10 அப்படிங்கிறது வந்து மேட்சோட ஒரு முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஒரு 10:30 மணி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 11-11:15 மேட்ச் முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40% தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகுது இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. அது இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பிஃபோர் ஒரு டைம், ஆஃப்டர் ஒரு டைம் அப்படின்னு கொடுக்க போகிற ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ இனிமேலிருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6-7 மேட்ச்சுக்கு வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சில டைம் வந்து எப்படின்னா, பெருவாரியாக நம்ம 10:30 மணிக்கு அப்புறம்னு சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மேபி ஒரு 11:30 மணி 12 மணிக்கு அப்புறம் கூட நடக்கலாம். ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நான் சொன்னா நீங்க கொஞ்சம் குழம்பிப்பீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், பிஃபோர் 10:10 அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸையே முக்கால்வாசி நம்புங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு ருத்ராஜ் கைக்வாட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து தீபக் ஹூடா அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா இவருமே இன்னைக்கு டேலண்டை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவிச்சந்திர அஸ்வின் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் தூபே வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுவாரு. பட் இருந்தாலும் சந்திராஷ்டமம். ஆரம்பத்தில் அவர் விளையாடும் போது ஒரு 2-3 கேட்ச் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இல்லை 2-3 அவுட் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம போட்டாங்க அப்படின்னா செம்மையா விளையாடுவாரு. அதை மட்டும் அவர் கிடக்கணும். அடுத்ததாக கலீல் அகமத் இன்னைக்கு நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா இவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்ததாக எம்எஸ் தோனி இன்னைக்கு வந்து ஒரு சந்திராஷ்டமம். இன்னொன்று என்னன்னா, இப்போ எம்எஸ் தோனி வந்து இப்போ உள்ள வரவே வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் 6th டவுன் அந்த மாதிரி இறங்குறாரு. அப்படியே இறங்கும்போது மேட்சோட பாதி போக்கு முடிஞ்சு போச்சு, ஆல்ரெடி தீர்மானிச்சிருவாங்க. அவர் வந்து ஒரு 6ம் அடிக்க மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் டொக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் இந்த மேட்ச்ல வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்ததா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிளேயிங் 11. இனிமேல் பார்க்க போகிறது வந்து நான் பிளேயிங் 11. ஸ்ரேயஸ் கோபால், அன்சுல் கம்போஜ் இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெய்மி ஓவர்டன் பிளேயிங் 11 வந்தாருன்னா இன்னைக்கு நல்ல ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங் பிளேயராக வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக விஜய் சங்கர், அவர் இன்னைக்கு பிளேயிங் 11 இருந்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்ஜப்னீத் சிங், ஸோ அவருமே இன்னைக்கு ஒரு டேலண்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கமலேஷ் நாகர்கோட்டி, அவருக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து இது பண்ணுங்க. ஸோ முகேஷ் சௌதாரி, இது வந்து 50-50. நம்ம வந்து 50-50ன்னு நேற்று ரிஷப் பந்த் சொல்லியிருப்போம். அதே மாதிரியே அவர் வந்து 15 பாலுக்கு 15 ரன் அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. ஸோ வந்து 50-50 அப்படிங்கிறப்போ பெருவாரியா அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு விளையாட்டு விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ஆஃப்டர் 10-10, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிஃபோர் 10-10. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஆஃப்டர் 10-10 சொல்லுவோம், பிஃபோர் 10-10. ஸோ ஆஃப்டர் 10-10ல வந்து நாத்தன் எலிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் திரிபாதி, இவர் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஆனால் சந்திராஷ்டமம் ஆரம்பத்தில் விட்டுட்டாங்க, அவங்கள வந்து எடுக்காம விட்டாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அடுத்தா தீபக் ஹூடாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரன் வந்துட்டு அவருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2-3 தடுமாற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவார். அடுத்ததா நூர் அகமத் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரனுக்கும் நூர் அகமது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜாதகம், அதனால 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு சந்திராஷ்டமம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததா ஸ்ரேயஸ் கோபால், இவங்கலாம் பிளேயிங் 11 இல்லை. ஸ்ரேயஸ் கோபால் அப்புறம் தெவன் கான்வேலாம் பிளேயிங் 11 வந்தாருன்னா இன்னைக்கு நல்லா விளையாடுவார் 10-10க்கு அப்புறம். ஷேக் ரஷீத், அவருமே நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்சுல் கம்போஜ் 50-50. அப்புறம் ஜெய்மி ஓவர்டனும் 10-10க்கு அப்புறம் 50-50 விளையாடுவார். ஓகேவா, 10-10 50-50. மதீஷா பத்திரானா, அவருமே இன்னைக்கு ஒரு சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகேஷ் சௌதாரியும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போஸ் பிளேயிங் 11ல இருந்தாங்க அப்படின்னா. இப்போ நம்ம வந்து ஆர்சிபி, அவங்க வந்து 10-10க்கு முன்னாடி, சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ, அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10-10க்கு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். டிம் டேவிட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் 2 தடவை சந்திராஷ்டமம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 10 பால் கடந்துட்டாரு, 15 பால் கடந்துட்டாரு அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக கிருணால் பாண்டியா 50-50. அவர் வந்து இந்த மேட்ச்ல விளையாடுறதுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கும். பட் ஆனால் அது பெரிய பங்களிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். அடுத்ததா மனோஜ் பந்தகே, அவருமே ஒரு 50-50% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஹித் ராத்தே, இவருமே வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா 50-50% விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்வப்னில் சிங் வந்து நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் புவனேஸ்வர் குமார், சப்போஸ் இவங்கலாம் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை, பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க பிளேயிங் லெவல் மட்டும் கொடுங்க. நம்ம பிளேயிங் லெவல் மட்டும் கொடுத்துட்டோம்னா திடீர்னு உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நம்ம ப்ரிடிக்ஷன் டைம் எடுத்து பாருங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிளேயிங் லெவல் சொல்லுவாங்களா, அப்போ உட்காந்து ஒன்றா பார்த்து அப்படியே கிளிக் பண்ணி மேட்ச் போட்டுருங்க, டீம் போட்டுருங்க. லுங்கி இடி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நுவான் துஷாரா 50-50. லுங்கி இடிலாம் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வந்தாலும் வருவார். ரஷிக் சலாம், அவர் வந்து எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சுயான் சர்மா 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தேவ்தத் படிக்கல், இவங்கெல்லாம் வந்து நான் இப்போ போட்டதெல்லாம் பிஃபோர் 10-10லேயே எவ்வளோ பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுறாங்க, கொஞ்சம் கம்மி பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. ஆஃப்டர் 10-10 வந்து நல்லா நிறைய பிளேயர்ஸ் வராங்க. அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு மேட்ச் வந்து மேட்ச் 10-10 வரைக்குமே 2 டீமுக்குமே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேரலாவே விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா 10-10க்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு சாதகம் ஏற்படும்னா ஆர்சிபிக்கு நோக்கி ஒரு சாதகத்தை ஏற்படுத்திடும் கிரகங்கள். அப்படிங்கிறப்போ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-10க்கு முன்னாடியே இவங்க தான் ஜெயிக்க போறாங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா தப்பிச்சிச்சு. ஒன்னு ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது. இல்ல சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10-10க்குள்ளாரியே வெற்றியை நிர்ணயம் பண்ற அளவுக்கு நல்லா விளையாண்டுருணும். அப்படி இல்ல கடைசி க்ளோஸ் அப் வரை கொண்டு போனாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவ்தத் படிக்கல் வந்து கொஞ்சம் சந்திராஷ்டமம், அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஆனா நல்லா தான் விளையாடுறாரு, நல்லா விளையாடுற கேட்டகரியில தான் வராரு இன்னைக்கு. ரஜத் பத்திடார், அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்வஸ்திக் சிக்காரா, அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கப் பெத்தல், அவருக்குமே இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமா இருக்கு. 50-50 சான்ஸ். கிருணால் பாண்டியா 10-10க்கு அப்புறம் நிறைய விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் வந்து மனோஜ் பந்தகே
அவருமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஹித் ராத்தே, அப்புறம் வந்து ரொமாரியா ஷப்போர்டு வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சிடுங்க. பட் ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பாருங்க, ஆஃப்டர் 10-10 2 ஸ்லைடு போகுது. ஸோ ஸ்வப்னில் சிங் நல்லா விளையாடுவார், ஜிதேஷ் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபில் சால்ட் 10-10க்கு அப்புறம் அவரு வந்து ஃபீல்டில் இருப்பாராங்கிறது டவுட் தான். பட் இருந்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தா ஜோஸ் ஹேசல்வுட் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லுங்கி இடி வந்து ஒரு 50-50 பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நுவான் துஷாரா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷிக் சலாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயான் சர்மா நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ் தயால் அவருமே வந்து ஒரு சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 10-10க்கு அப்புறம். சப்போஸ் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா பாருங்களேன், யாரு இல்லை நான் என்ன சொல்ல வரேன், ஆர்சிபி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்டர் 10-10 செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃப்ளாப் பிளேயர்ஸ்லையுமே பிஃபோர் 10-10 ஆஃப்டர் 10-10 அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃப்ளாப் பிளேயரில் வந்து நாத்தன் எலிஸ் வந்து இன்னைக்கு பிஃபோர் 10-10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அப்புறம் ராகுல் திரிபாதி, சாம் கரன், அப்புறம் வந்து நூர் அகமது, இவருமே இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டெவன் கான்வே, ஸோ இவர் வந்து பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா ஆவரேஜ் தான். ஷேக் ரஷீத் அவருமே வந்து இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். மதீஷா பத்திரானா இவருமே இன்னைக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தேவதர் படிக்கல் இப்போ இது வரைக்கும் மதீஷா பத்திரானா வரைக்கும் சிஎஸ்கே. இப்போ படிக்கல் வந்து ஆர்சிபி. இதுலேருந்து ஆர்சிபி வரும். இப்போ 10-10க்கு அப்புறம் பிஃபோர் 10-10க்கு அப்புறம் தேவதர் படிக்கல், ரஜத் பத்திடார் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா விளையாடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ளோல வந்துச்சு. தேவதர் படிக்கல், ரஜத் பத்திடார், அப்புறம் வந்து ஸ்வஸ்டிக் சிக்காரா இவங்கெல்லாம் வந்து ஃபிளாப் பிளேயர்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நம்ம கொடுக்குற ஃபிளாப் பிளேயர்ஸ்ல வந்து எதிர் அவங்க பேட்டிங் மட்டும் பண்றாங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க, பவுலிங் மட்டும் பண்றாங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆல்ரவுண்டர் அதிகமாக வந்து இப்போ அந்த மாதிரி நம்ம ஃபிளாப் பிளேயர்ஸ்ல கொடுக்க முடியாது. ஸோ ஸ்வஸ்டிக் சிக்காரா, அப்புறம் ஜேக்கப் பெத்தலும் நல்லா விளையாடுற வாய்ப்புகள் கம்மி. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ நம்ம வந்து ஜிதேஷ் சர்மா, அப்புறம் வந்து ஃபில் சால்ட்டு, ஜோஸ் ஹெசல்வுட், அப்புறம் வந்து யஷ் தயால், அப்புறம் லியான் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்துட்டு 10-10 வரைக்கும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பிளேயிங் லெவன், நான் பிளேயிங் லெவன் இது மாதிரி கலந்துருக்கனால அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இதில் பிளேயிங் லெவன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். அடுத்ததாக ஆஃப்டர் 10-10 இதில் வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஆல்மோஸ்ட் அவர் 10-10க்கு அப்புறம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறதே டவுட்டு தான். ஸோ பார்ப்போம். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் நல்லா விளையாட மாட்டார். ரச்சின் ரவீந்திரா ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரவிச்சந்திர அஸ்வினுமே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அதனால் வேண்டாம். ஆஃப்டர் 10-10 வந்து சப்போஸ் இப்போ சிஎஸ்கே செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா 10-10க்கு அப்புறம் அஸ்வின் வந்து பவுல் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சிவம் துபே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அப்புறம் கலீல் அகமது அவருமே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் ஆஃப்டர் 10-10. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து 10-10க்கு அப்புறம் பாருங்களேன், நீங்கள் வந்து மேட்சோட போக்கே ஆர்சிபி பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால பேரலாக போக சிஎஸ்கே அனுமதிக்கவே கூடாது. எம்எஸ் தோனி நல்லா விளாட மாட்டார், விஜய் சங்கர் நல்லா விளாட மாட்டார், குர்ஜப்னீத் சிங் நல்லா விளாட மாட்டார். அதுக்கப்புறம் வந்து கமலேஷ் நாகர்பட்டி அவருமே நல்லா விளாட மாட்டார் ஆஃப்டர் 10-10. அப்புறம் டிம் டேவிட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. அப்புறம் விராட் கோலியும் 10-10க்கு அப்புறம் நல்லா விளாட மாட்டார். புவனேஸ்வர் குமார் நல்லா விளாட மாட்டார். அப்புறம் வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கேட்டகரி என்ன இது இப்படி வந்துருச்சா, பிபிடி கிரியேட் பண்ணும்போது ஓகே. இப்போ நம்ம வந்து பிஃபோர் 10-10 வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல ருத்ராஜ் கைக்வாட் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ஆறுன்னு ஆரம்பிக்கிற எல்லா பேர்ல இருக்க நல்லாவே விளையாடுறாங்க. அன்சுல் கம்போஜ் வந்து நல்லா விளையாடுவார். சப்போஸ் அவர் வந்து பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா. ஜேமி ஓவர்டனும் பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா நல்லா விளையாடுவார். குர்ஜப்னீத் சிங் நல்லா விளையாடுற வாய்ப்புகளுக்கு. முகேஷ் சௌதாரி, குணால் பாண்டியாங்கிறது வந்து ஆர்சிபி. ஸோ அங்கேருந்து ஆர்சிபி வரும். ஆர்சிபி வந்து ப்ராமிசிங் பிளேயர் குணால் பாண்டியா, அப்புறம் வந்து மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஸ்வப்னில் சிங், லுங்கி இடி, அப்புறம் நுவான் துஷாரா, சுயான் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பிஃபோர் 10-10 நல்லா விளையாடுவாங்க. அதனால இவங்க அந்த ப்ராமிசிங் கேட்டகரியில் வராங்க. இதே ஆஃப்டர் 10-10 வந்து தீபக் புரா, ஸ்ரேயஸ் கோபால், அன்சுல் கம்போஜ், ஜெய்மி ஓவர்டன். இப்போ நீங்கள் ஜெய்மி ஓவர்டன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஃபோர் 10-10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆஃப்டர் 10-10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் எடுக்கலாம், பட் ஆனால் பிளேயிங் லெவலில் இருக்கணும். முகேஷ் சௌதாரி, குணால் பாண்டியா வந்து 2 இடத்துலையுமே அவர் நல்லா விளையாடுறாரு பாருங்க. இப்போ வந்து ஆஃப்டர் 10-10லையும் நல்லா விளையாடுறாரு, பிஃபோர் 10-10 அதனால அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனோஜ் பண்டகே, அப்புறம் வந்து மோஹித் ராத்தே, ஸ்வப்னில் சிங், லுங்கி கிடி, நுவான் துஷாரா, ரஷிக் சலாம், சுயான் சர்மா. ஸோ இவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஃப்டர் 10-10.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு டீம் போகிறதுக்கு முன்னாடி நிறையா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு ஆராய்ச்சி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கிரிக்கெட் நாலேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து ஒரு முழுமையான ஒரு ஜோதிடத்தையும் சரி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து யாருமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆதரவு தெரிவிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். நேத்தன் எலிஸ் இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா மாசாக இருக்காதுன்னு சொல்லுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ராகுல் திரிபாதி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் பேட்டிங்லேயே ஒரு 10:30 வரைக்கும் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வச்சிருந்தோம். பட் ஆனால் இது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் ரெண்டுமே வேற வேற விதமான ப்ரெடிக்ஷன்ஸ். அதனால நிறைய பேர் நான் அதனால தான் டெலிகிராம் சேனல்லையுமே போல் வச்சேன். என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே அதிகமான இது இருந்தது அப்படின்னா நம்ம எதை எடுக்கிறது? இப்போ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் சரி, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து 50-50. இதுல ஒரு 100 பேர் ஓட் பண்றாங்கன்னா 50 பேர் அது வேணும், 50 பேர் இது வேணும்ன்றாங்க. அதனால நம்ம தனித்தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம போடுறோம், யாருக்கு எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுமோ அதை அவங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஓகேவா? ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தீபக் கூட இன்னைக்கு நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு எந்த சூழ்நிலையுமே நல்லா ஆட மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தால் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜோதிட ரீதியான கணிப்பு தான். அப்பப்போ சில டைம் கரெக்டாக வரலாம், சில டைம் தப்பாக போகலாம். அது வந்து நீங்கள் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் சொன்னால் அதை பாருங்க, இல்லைனா இதை பாருங்க. சாம் கரன் வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் தூபே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கலீல் அகமத் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமத் அவருமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா, MS தோனி எல்லாருமே பாருங்க இன்னைக்கு இப்படி காட்டுது. ஓகே, அடுத்ததான் வந்து ஸ்ரேயஸ் கோபால் அவர்லாம் பிளேயிங் லெவனில் இல்லை. தேவான் கான்வே பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு 10:30 மணி வரைக்கும் பேட்டிங் பிடிச்சிட்டு போயிடலாம். நல்லா தான் விளையாடுவார். பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா எடுத்துக்கலாம். ஷேக் ரஷீத் அவருமே நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. அன்சுல் கம்போஜ்லாம் வந்து நல்லா விளையாட மாட்டாருங்க மாதிரி காட்டுது. ஜேமி ஓப்பன் வேணாங்குது. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிற விதத்துலையும் இதுவும் நிறைய மாறுபாடு இருக்கும். விஜய் சங்கர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கு. குர்ஜப்ரீத் சிங் வேணா, கமலேஷ் நாகர்கோட்டி வேணா, மதீஷா பத்திரானா நல்லா இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கு. முகேஷ் சௌதாரி, தேவதத் படிக்கல். ஸோ இப்போ ஆர்சிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் முறையில் எடுக்கும்போது ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேவதத் படிக்கலும் ரஜத் படிட்டார் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 10:30 மணி வரைக்குமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிம் டேவிட்டுமே 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி ஒரு ஆவரேஜான ஒரு நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரியே காட்டுது. ஜாக்கப் பத்தல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். கிருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். மனோஜ் பண்டகே ஸோ அவருமே வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா பார்ப்போம். ஸோ மோஹித் ராத்தே, அப்புறம் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து என்ன சுத்தமாக நல்லா இல்லைன்னு காட்டுது. அப்புறம் வந்து ஸ்வப்னில் சிங் அவருமே நல்லா இல்லைன்னு காட்டுது. அப்புறம் ஜிதேஷ் சர்மா, பில் சால்ட்டு, புவனேஸ்வர் குமார் இந்த 3 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. ஏன்னா 10:30 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க நல்லா விளையாட மாட்டாங்கிற மாதிரி காட்டுது. அடுத்ததாக ஜோஸ் ஹெசல்வுட் இதில் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு 10 மணிக்கு நல்லா விளையாடுவார். லுங்கி கிடி நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நுவான் துஷாரா பிளேயிங் லெவலில் இருந்தாலும் பார்ப்போம். ரஷிக் சலாம் வந்து 2 பேட்டிங்குமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயாந்த் சர்மாவும் ஆல்மோஸ்ட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ் தயால், லியான் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸில் ஆர்சிபி வருங்குது, ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸில் சிஎஸ்கே வருங்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயிங் வின்னிங் டீம் எது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கால்குலேஷன் இன்னிங்ஸ் கால்குலேஷன் வச்சு வேணா இது பிளேயர்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சில ஆப்லலாம் வந்து இன்னைக்கு இந்த பிளேயர் 30க்கு மேலே அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுலலாம் நீங்கள் வந்து கேட்டுறீங்க இல்லை செகண்ட் பேட்டிங் எடுத்தால் இவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இதுவுமே வந்து ஒன்று ஒரு மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். எது எதுக்கு தேவைங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு மேட்ச் வின்னிங் வந்து ரொம்பவே ஒரு அன்ஷூரா போகும்னு வைங்களேன். இன்னைக்கு டபுள் சைடா போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு மேட்ச். சிஎஸ்கேக்கு வந்து 49%, ஆர்சிபிக்கு 51%. அப்படிங்கிறப்போ எப்படின்னா ஒரு கொஞ்சமா ஆர்சிபிக்கு வந்து லக் அதிகமா இருக்குங்கிற மாதிரியே சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து அன்ஷுர் ப்ரெடிக்ஷன் தான், ஷுர் ப்ரெடிக்ஷன் கேட்டகரியில வராது. சில டைம்ல வந்து நம்ம ஷுர்னு சொல்லுவோம். இது போக டாஸ் போட்டதுக்கு அப்புறம் எந்த டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொன்ன மாதிரி எல்எஸ்சி சொன்ன மாதிரி சொல்றோம். அதனால நீங்க வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து
ஒரு 5 மணி 6 மணிக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல டாஸ் வந்து யார் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றது மூலியமா தான் உங்களுக்கு ஃபுல்லான உண்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்குன்னு இது பொய்யான ப்ரெடிக்ஷன்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில டைம் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த கவனத்தில் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ திடீர்னு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மாத்துற மாதிரி இருக்கும். இந்த பிளேயர்ஸ் மாறுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது. அப்படி மாத்துறாங்கன்னா நம்ம என்டையரா ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். அதனால நீங்க மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.